ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கடல் பாசி வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஜெல்லி. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்திடலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடல் பாசி ஒரு பாக்கெட், அதை பிரித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப்பளவு சர்க்கரை, 1/2 லிட்டர் பால், ஆவின் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பை வந்து உடச்சி கொஞ்சம் குறைன்னு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. சாப்பிடக்குள்ளே ஒவ்வொரு வாய்க்கும் வர மாதிரி அதை உடச்சி வச்சுருக்கேன் சின்ன பீஸாக. இதுதான் தேவையான பொருள். ரொம்பவே சிம்பிளான பொருள் தான் தேவை. சீக்கிரமும் செய்திடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கடல் பாசியை நான் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இதை ஊறுனுச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறேன். நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்திட்டு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ஊறிடும். வேகக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் இந்த 10 நிமிஷம் ஊற வைக்க சொல்கிறேன். இப்போது கைப்பிடிக்கினியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் 200 ml தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கக்குள்ளே நம்ம ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஊற வச்ச கடல் பாசியும் நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கடல் பாசியை சேர்த்துடலாம். நம்ம ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். ஏன்னா கடல் பாசியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் கொதிக்க விடுங்க. இப்போ கடல் பாசி சேர்த்த பிறகு நல்லா கிளறி கொடுக்கலாம். நல்லா அது வெந்து கரைஞ்சி போயிடணும். அந்த அளவுக்கு வேக வைங்க. இடையில கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். அவ்வளோதான், நல்லா வெந்து கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துட்டேன். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கூட வேணும்னா கூட சேர்த்துக்குங்க. மீடியமாக போதும்னா மீடியமாக சேர்த்துக்குங்க. அதெல்லாம் அவங்க டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்ச பிறகு இந்த ஒரு பவுல் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கல, அந்த பாலையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். திக்காகட்டும். இடையில கிளறி கொடுங்க. யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம உடனடியாக ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணித்தரணும் அப்படின்னா இதை டக்குன்னு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசிக்கிட்டே இதை செய்துடலாம். நல்லா கொதிச்சு திக்காயிட்டே வருது பால். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து 2 பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். 2 பிளேட்லேயும் பாதி பாதி டிவைட் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். பக்கத்துலேயே நான் குறைன்னு அரைச்ச பாதாம், அந்த முந்திரி, உடச்சி வச்ச முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
இது 2 பிளேட்லேயும் டிவைட் பண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நான் இந்த பாதாமையும் முந்திரியும் சேர்க்குறேன் 2 பிளேட்லேயும். நீங்கள் வேறு எதாவது பவுலு, குட்டி பவுலு, சின்ன டம்ளரு அந்தமாரி ஸ்டோர் பண்ணி கூல் பண்ணுறதுனா கூல் பண்ணிக்கிங்க. அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் தட்டில் வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்காக ஊற்றிட்டேன். ஏன்னா பிளேட்டு கீழே வைக்க முடியாது. என்னை 2 பேரனும் வந்து சுட்டு போனாங்க. அதனால் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஸ்டவ் மேலேயே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். 2 ஸ்டவ் மேலேயும் 2 பிளேட்டை வச்சு ஜில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் உடனடியாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. நான் வெளியிலே வச்சு ஆற விட்டுட்டேன். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ பீஸ் போட்டுக்கலாம். நான் பொறுமையாக பீஸ் போட்டுக்கிறேன். இதில் எல்லா நட்ஸ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். அந்தமாரி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாத்தையும் அதேமாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சீக்கிரமாக மில்க் ஜெல்லியை பண்ணியாச்சு நம்ம. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.